பிறந்த நாம், மகர ராசியில் பிறந்த, திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த, அதிலும் முதல் பாதத்தில் பிறந்த நாம் எப்படி இருக்கும்? தேக ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள், வலிமையாக இருக்கக்கூடியவர்கள், சிறந்த சிந்தனை கொண்டவர்கள், நல்ல படிப்பறிவு உள்ளவர்கள், அதனால் கர்வம் கொண்டவர்கள். அது தவிர தெய்வீக வழிபாடுகளில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும். தெய்வம், தெய்வீகம், சாஸ்திரம் இதிலெல்லாம் ஈடுபாடு கொண்டவர்கள், கல்வி கற்றவர்கள், அதில் ஒரு இன்ட்ரெஸ்டும் இருக்கும், படிப்பறிவும் இருக்கும். அதனால் படிப்பும் தன்மையும் இருக்கும், படிக்க அறிவும் இருக்கும். ஆச்சாரியனிடத்தில் பக்தி. எப்பயுமே அவனை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நான் 8வது படிச்சு என்னுடைய வாத்தியார் இருந்தார்றா, எப்படி தெரியுமா அவரு எனக்கு நல்லா சொல்லிக் கொடுப்பார்றா அப்படின்னு எப்போ பார்த்தாலும் தன்னுடைய குருவை பற்றி பேசிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள். அது எந்த குருவாக இருக்கலாம். இப்போ பொலிட்டிஷியனாக இருந்தோம்னு வச்சுங்களேன், ஒரு பாலிடிக்ஸில் இருந்தால் அப்படின்னா எனக்கு அந்த எம்எல்ஏ நல்லா தெரியும்பா, எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காரு தெரியுமா, என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே அவர் தான்ப்பா அப்படின்வான். அதே மாதிரி ஒரு ஆஃபீஸில் போனோம்னா, என்னடா நீ இப்போ என்ன உட்காந்துருக்கேன், நான் ஜெனரல் மேனேஜராக உட்காந்துருக்கேன், யார் தெரியுமா காரணம், அவர் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார் அந்த ஆள், அவர் இல்லைன்னா நான் இல்லவே இல்லைப்பா. அந்த மாதிரி ஒரு பக்தி கொண்டவர். பக்தினா ஒரு ஈக்குவேஷன் அதிகமாக இருக்கக்கூடியது. நல்ல மற்றவர்களிடம் மரியாதையாக பேசக்கூடியவர்கள், மரியாதை குணம் கொண்டவர்கள், தர்ம சிந்தனை கொண்டவர்கள் இவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேசிக்காக நம்ம திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதம், முதல் பாதம். திருவோண நட்சத்திரத்திற்குன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நமக்கும் ஈக்குவேஷன் நம்முடைய குருவுக்கோ அல்லது நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையோ ஈக்குவேஷன் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு என்ன ஈக்குவேஷன், சில பேருக்கு சில வித